ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தூர் முருகன் அருளோடு தொடர்வோம் கந்தபுராணத்தை. சிவபெருமானை இமவானும் மேனையும் ராஜ மரியாதைகளுடன் வரவேற்று திருமாளிகைக்குள் எழுந்தருளச் செய்தனர். பொன்மணி ஆசனத்தில் ஈசனை எழுந்தருளச் செய்து பாத பூஜை செய்தனர். இத்தருணத்தில் இமயமலை குலுங்கியது. இமய பர்வதம் சிறுக சிறுக தாழ அழுந்திக் கொண்டே இருந்தது. அதனால் தென் திசை உயர வடதிசை தாழ்ந்தது. திருமணத்திற்கு வருகை தந்தோர் திக்குமுக்காடினர். அச்சத்தால் அலறினர், பயத்தால் நடுங்கினர். இதுவும் அந்த ஈசனின் திருவிளையாடல் தான் என்பதை எவரும் அறிந்திலர். ஈசன் அன்பர்களை காக்க அருள் செய்தார். அருகே நின்று கொண்டிருந்த நந்தியை விழித்தார். நந்தி பணிவோடு ஈசன் எதிரில் வந்து நின்றார். ஈசன் நந்தியை திருநோக்கம் செய்து, நந்தி, இக்கணமே அகஸ்தியரை நம் முன் அழைப்பாய் என்று அன்பு கட்டளையிட்டார். நந்தி தேவர் தியான நிலையை மேற்கொண்டு மானசீகமாக அகஸ்தியரை அழைத்தார். அடுத்த வினாடி அகஸ்தியர் ஈசன் திருமுன் பிரசன்னமானார். அகஸ்தியர் ஈசனை வலம் வந்து நமஸ்கரித்து சிரமீது கரமுயர்த்தி பணிவோடு நின்றார். ஈசன் அகஸ்தியரை திருநோக்கம் செய்து, அகஸ்தியா, நீ இப்பொழுதே தென் திசைக்கு சென்று பொதிகை மலையில் இருப்பாயாக. உன்னால் பூமி சமமாகும் என்று சொன்னார். ஐயனின் ஆணையை ஏற்றுக்கொண்ட போதிலும் அகஸ்தியர் மனதில் ஓர் வேதனை. அதனை ஈசனிடம் சமர்ப்பித்தார். மகாபிரபு, இந்த எளியவனுக்கும் தேவரீர் திருமணத்தை தரிசித்து மகிழ வேண்டுமென்ற ஆசை உண்டல்லவா? கண்களில் நீர்மல்க உடல் விதர்விதர்ப்ப விண்ணப்பித்த அகஸ்தியரை திருநோக்கம் செய்த ஈசன், அகஸ்தியா, பொதிகை மலையில் இருந்து கொண்டே எமது திருமணத்தை உனது ஞான திருஷ்டியால் பார்க்கும்படியான ஓர் சக்தியை அளித்தோம் என்று ஆறுதல் சொல்லி அனுகிரகித்தார். அகஸ்தியர் ஈசனின் ஆணையை நிறைவேற்ற புறப்பட்டார். அகஸ்தியர் தென் திசை வந்து பொதிகை மலையில் திருப்பாதம் பதித்ததும் பூமி சமமானது. திருமணத்திற்கு வந்தோர் ஆரவாரம் செய்தனர், வெற்றி முழக்கமிட்டனர். திருமணச் சடங்குகள் ஆரம்பமானது. நான்முகன் அலங்காரத்திற்கான அணிமணி ஆபரணங்களை தங்க தாம்பாளத்தில் வைத்து ஈசன் திருமுன் சமர்ப்பித்தார். சுந்தரரான கைலை பெருமானே, பிரம்மாதி தேவர்களின் சமர்ப்பணமான இந்த நவரத்ன அணிமணி ஆபரணங்களையும் தேவரீர் திருமேனியில் சாத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஈசன் மனம் மகிழ்ந்து ஆபரணங்களை அணிந்து கொள்ள இசைந்தார். சதுர்முகன் சந்தோஷித்து ஆபரணங்களை இறைவனுக்கு சாத்தி மகிழ்ந்தார். வட்ட நிலா வடிவு கொண்ட செந்தாமரை முகம், வட்ட கருவிழிகள், கொவ்வை பழம் போன்ற செக்கச் சிவந்த அதரங்கள், சங்கு போன்ற கண்டத்தில் ஆழகால நஞ்சின் நீல நிற அடையாளம், திவ்யமான பேரொளி பொங்கும் அணிமணி ஆபரணங்களால் அகன்ற மார்பில் புரளும் அழகு, பொன் பட்டு வஸ்திரங்களாலும் அணிமணி ஆபரணங்களினாலும் சர்வாலங்கார பூஷிதராய் திருதோற்றம் அளித்த பரமேஸ்வரன் கோடிக்கணக்கான மன்மதனுக்கு நிகரான பிரம்ம தேஜஸை பெற்றார். இப்பேற்பட்ட சௌந்தரிய சாமுத்திரிகா லட்சணத்துடன் கூடிய சுந்தர பொலிவுடன் வந்த ஈசனை கண்டு பெண்கள் மதிமயங்கினர். ஈசன் அணிந்திருக்கும் நகைகளுக்கு ஈசனால் தான் ஒரு கௌரவம் என்று கூறினர். வைத்த விழி வாங்காமல் ஈசனையே பார்த்து கொண்டிருந்த பெண்கள் பல கோடி. திருவீதி உலா வரும் ஈசன் திருமண மண்டபத்தின் திருவாயில் வந்தடைந்ததும் மேனை தேவமகளிர் சூழ்ந்து வர ஈசனை வணங்கி வரவேற்று அவரது பங்கஜ மலர் பாதங்களை பயபக்தியுடன் பாலாபிஷேகம் செய்து மலர் சாத்தி பூஜித்தாள். இப்பேற்பட்ட தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, அழகு சுந்தரனை பற்றி தவறாக ஐயம் கொண்டோமே என்று எண்ணி ஒரு கணம் வேதனைப்பட்டாள் மேனை. திருமாலும் நான்முகனும் திருவாயில் வந்து ஈசனை அழைத்து கொண்டு மணமேடை சென்று நவரத்ன சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்தனர். இந்த சமயத்தில் பார்வதி தேவிக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. முனிபத்தினிகள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா போன்ற புண்ணிய தீர்த்தங்களின் புனித நீரை பொற்குடங்களில் நிரப்பி நன்னீராட்டினர். பொன்வண்ண பட்டாடையை பார்வதியின் திருமேனியில் மிக அழகாக கட்டினர். தொட்டால் துவளும் மென்மையான திருப்பாத கமலங்களில் செம்பஞ்சு குழம்பு பூசினர். இரத்தின மாணிக்க கற்கள் பதித்த பசும்பொன் தண்டைகளையும் களீர் களீரென ஒலிக்கும் வெண்முத்து கொலுசுகளையும் திருவடிக்கு அணிவித்து அழகு செய்தார்கள். ஈசனின் நீலகண்டத்தை கட்டித்தழுவும் தேவியின் மென்கரங்களில் நவரத்தின வளையல்கள், கை விரல்களில் மோதிரம், திருச்செவிகளில் தோடு, மாட்டல், ஜிமிக்கி, தொங்கட்டான் போன்ற காதணிகள், செண்பகப்பூ போன்ற மூக்கில் மூக்குத்தி, பிள்ளாக்கு, நீள்கழுத்தை சுற்றி சங்கிலி, முத்துச்சரம், பவளமாலை, அட்டிகை போன்ற நவரத்ன அணி ஆபரணங்கள், கொடியடையைச் சுற்றி ஒட்டியானம், நீல் கூந்தலை வாரிவிட்டு முடிச்சில் மலர்ச்சரங்கள், நெற்றியில் முத்துச்சரங்கள் என்ற வண்ணம் அம்பிகையின் அங்கமெல்லாம் தங்கமாய்த் துளங்கியது. இவ்வாறு அலங்கார பூஷணியாக விளங்கிய பர்வத ராஜகுமாரி பார்வதியை முனிபத்தினியர்களான அதிதி, திதி, சுபர்ணி, அனுசூயை, அருந்ததியும்
நான்முக நாயகியான கலைவாணி, நாராயணன் தேவியர்களான ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோர் அழைத்து வந்து பரமேஸ்வரன் பக்கத்தில் அமரச் செய்தனர். பார்வதி தேவியும் கற்பக மரத்தை சுற்றி இருக்கும் காமவல்லி கொடி போல் ஈசனின் பக்கத்தில் நேசமுற அமர்ந்திருந்தாள். அது சமயம் 18 வகையான மேளவாத்தியங்கள் ஒலி எழுப்பின. சப்த ரிஷிகளின் வேத கோஷம் திக்கெட்டும் பரவியது. இமவான் பரமேஸ்வரனை வெண்பட்டு வஸ்திராபரணங்களால் ஆராதனை செய்தான். பிரம்மதேவன் திருமந்திரங்களைச் சொல்ல இமவான் மனைவி மேனை கலச நீர் வார்த்து தூப மலர்களால் திருப்பாதங்களை அர்ச்சித்தாள். பின்னர் பார்வதி தேவியின் கையை பற்றி சிவபெருமான் திருக்கரத்தோடு சேர்த்து, சர்வ அலங்கார பூசிதையும் சர்வ மங்கள சோபியுமான என் கன்னிகையை பார்வதியை கைலாசபதியான சர்வேஸ்வரனுக்கு கன்னிகாதானம் செய்து என் குமாரத்தியை தேவரீருக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லி கன்னிகாதானம் செய்து கொடுத்தான் இமவான். திருமணச் சடங்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக மங்களகரமாக நடந்த வண்ணம் மாங்கல்ய தாரணம் என்னும் மங்கள முகூர்த்த வேளையை நெருங்கியது. 33 தேவர்கள், முனிவர்கள், சிவகணத்தவர்கள், கிண்ணர்கள், கிம்புருடர்கள் மங்கள கோஷம் எழுப்ப, வேதம் முழங்க, மங்கள இசை ஒலிக்க, கற்பக மலர்களும் மந்திர அட்சதைகளும் தூவ பரமேஸ்வரர் பார்வதி தேவியின் திருக்களத்தில் மாங்கல்ய தாரணம் செய்தார். இக்கோலாகல வைபவங்களை எல்லாம் பொதிகையில் இருந்த வண்ணம் அகஸ்திய மாமுனிவர் தமது பத்தினி லோபமுத்திரையுடன் கண்டு களித்து பேரின்பக் கடலில் மூழ்கியிருந்தார். பரமசிவனும் பார்வதி தேவியும் மணமக்களாக இருந்த திருக்கோலத்தை தரிசித்து கோடானு கோடி தேவர்கள் குதூகலம் கொண்டார்கள். இத்தருணத்தில் ரதிதேவி சிவபெருமானை தரிசித்து கணவனை திரும்பப் பெற எண்ணி கண்ணீர் மல்க பிரார்த்தித்தாள். பரமேஸ்வரன் ரதியின் பிரார்த்தனையை ஏற்று அவளுக்கு திருவருள் புரிந்தார். ரதிதேவி, மன்மதன் உனது கண்களுக்கு மட்டும்தான் தெரிவான், மற்றவர்களுக்கு அவன் அரூபனாவான். இருப்பினும் அவன் காமபானம் தொடுத்து மோகமூட்டும் காமலீலைகளை சரிவரச் செய்வான். காம தகனத்தால் யாம் காமாரி என்ற திருநாமத்தை ஏற்போம். ரதிதேவி கண்களுக்கு மன்மதன் தோன்றினான். இருவரும் குதூகலம் கொண்டனர். இருவரும் ஈசனை மணக்கோலத்தில் கண்டு மகிழ்ந்து தரிசித்து சந்தோஷித்தனர். இத்தகைய சுபமுகூர்த்த வேளையில் இமவான் தனது மனைவியோடும் மகன்களோடும் ஈசனையும் ஈஸ்வரியையும் நமஸ்கரித்து பணிவோடு நின்றான். கையிலை பேரரசர் இமவானுக்கும் திருவருள் புரிந்தார். மலை வளைத்த பெருமான், கருணைக்கடலான ஈசன், உமாமகேஸ்வரியை திருக்கரம் பற்றிய கல்யாண வைபவத்தை கண்டு களித்தோர் அனைவரும் பேரானந்த பெருவெள்ளத்தில் மூழ்கினர். அனைவரும் ஈசனின் திருவருளால் திருமண யோகம், புத்திரபாக்கியம், நிறைந்த ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு கூடிய சுகமான மனவாழ்வை பெற்றனர். இங்கனம் சகல லோகத்தவருக்கும் அருள்பாலித்த ஞானக்கூத்தனான அம்பலவாணர் பார்வதி தேவியுடன் ரிஷபத்தில் திருக்கையிலை திருமாமலையில் எழுந்தருளினார். தொடர்வோம் கந்தன் அருளோடு.